எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் சக்சஷன் அண்ட் அசைன்மெண்ட் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சக்சஷன்னா என்ன, அசைன்மெண்ட்னா என்ன, என்ன விதத்தில் இது வேறுபடுறது, சக்சஷன் எப்போ சொல்லப்படும், எப்போ அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணலாம். சக்சஷன்றது transfer of rights and liabilities of a deceased person to his legal representative. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு அவரோட ரைட்ஸ், அவரோட லைபிலிட்டி, அவரோட அசெட்ஸ், அவர் லைபிலிட்டி இது எல்லாமே பாஸ் ஆன் ஆயிடும் சக்சஸருக்கு. மேபி அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் பையனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுதான் சக்சஷன். transfer of rights and liabilities of a deceased person to his legal representative. அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்னு இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னதுல அவங்க பையனா இருந்ததுன்னா பையனுக்கு போயிடும். அதுதான் சக்சஷன் பேரு. அசைன்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, அசைன்மெண்ட்ன்ற வார்த்தைக்கு ஜென்ரல் மீனிங் டிரான்ஸ்ஃபர்னு அர்த்தம். அசைன்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்னா transfer of rights and liabilities under a contract by a party to another person. அப்படின்னா ஒரு பார்ட்டி என்ன பண்றான்னா அவனோட ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டி இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான் கான்ட்ராக்ட்ல. அது பேர் தான் அசைன்மெண்ட்னு பேர். நிறைய பேர் கேட்பீங்க, சார் அசைன்மெண்ட்னா ரைட்ஸை மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு படிச்சிருக்கேனே சார்னா, இல்ல அது ஃபுல்லா இட் இஸ் நாட் கம்ப்ளீட். அசைன்மெண்ட்ல லைபிலிட்டியும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பட் பண்றதா இருந்தா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, சில அப்ரூவல்லாம் இட் இஸ் ரிக்வயர்ட். பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அசைன்மெண்ட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர். அசைன்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்டர் அ கான்ட்ராக்ட். யாரு டிரான்ஸ்ஃபர் பண்றா? ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு. யூஸ்வலா யாரு டிரான்ஸ்ஃபர் பண்றானோ அவன் பேரு அசைனார்னு சொல்லுவாங்க. யாருக்கு அவன் டிரான்ஸ்ஃபர் பண்றானோ அவன் பேரு அசைனி அப்படின்னு பேர். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் சக்சஷன்ல அப்படின்னா, போத் பெனிஃபிட் அண்ட் பர்டன் அட்டாச் டு த கான்ட்ராக்ட் டிவால்வ் அப்பான் தி லீகல் ஏர்ன்ட்டா. அப்படின்னா பெனிஃபிட்டும் சரி பேர்டனும் சரி ரெண்டுமே அவன் லீகல் ஏருக்கு போயிடும். அப்படின்னா என்ன சார், கீழே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். A son succeeding his father's estate shall be liable to meet the debts and liability of his father only to the extent of the property inherited. அப்படின்னா ஒரு அப்பா இறந்து போயிடுறாரு அப்படின்னா அவரோட சொத்து பையனுக்கு வருதுன்னா ஆப்வியஸ்லி அவரோட லைபிலிட்டியும் அந்த பையனுக்கு தான் வரும். பட் அந்த பையன் அவ அப்பாவோட லைபிலிட்டிக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு லைபிள்னா அப்பாவோட சொத்து மதிப்பு எவ்வளவோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு தான் அந்த பையன் லைபிள்ட்டான். பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. என்ன சொல்றான் பாருங்க, இஸ் லைபிள் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டட். எக்ஸாம்பிளா புரிய வைக்கிறேன். இப்ப அப்பா இருந்துறாரு, ஆட்டோமேட்டிக்கா அவங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை இந்த கேஸ்ல பையனுக்கு வந்ததுன்னா அந்த பையன் தான் சக்சஸார்னு பேரு. அந்த பையன் வந்து அப்பாவோட இறந்ததுக்கு அப்புறம் பையனுக்கு போகுது. அப்போ ஆப்வியஸ்லி அப்பாவோட லைபிலிட்டி அசட் எல்லாம் போயிடும். அப்பா கடன் வச்சிருக்காரு, லைபிலிட்டி 4 லட்சம் ரூபா, அதுவும் போயிடும், பையன் கிட்ட வந்துடும், பாஸ் ஆன் ஆயிடு வந்துடும். அந்த அப்பாவோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 2,50,000 அசெட் மதிப்பு. அப்ப அந்த 2,50,000 பாஸ் ஆன் ஆயிடும். இப்போ இந்த கேஸ்ல எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்கே சார், இந்த 4 லட்ச ரூபா அப்பாவோட கடன் வந்து 4 lakhs இருக்கு. அப்பாவோட அசெட் பாத்தீங்கன்னா ஒரு 2,50,000 தான் இருக்கு சார். அப்போ எக்ஸ்ட்ரா 1,50,000 ரூபாய் பையன் அவன் பாக்கெட்ல இருந்து அவன் பர்சனலா இஸ் லைபிளான்னு கேட்டா கிடையாது. என்ன அசெட் ஒர்த்தோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு தான் பையன் லைபிள்ட்டான். அப்ப இந்த கேஸ்ல பாருங்க, 2,50,000 தான் அப்பாவோட அசெட்டோட ஒர்த்து. அப்ப 2,50,000 வச்சு ப்ரொபோர்ஷனேட்டா எல்லா கிரெடிட்டாரையும் செட்டில் பண்ணிடுவாங்க. அப்போ 1,50,000க்கு the successor will not be liable for the remaining rupees 1,50,000. எழுதியிருக்கேன் பாருங்க. இப்போ successor inherits liability worth rupees 4 lakh and assets worth only rupees 2,50,000, then is amount of 2,50,000 அப்பாவோட சொத்து. It shall be used to pay off the creditors proportionately. The successor will not be liable for the remaining 1,50,000. அதனால தான் லால இந்த வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை இருக்கும்னா, is liable யாரு, அந்த சக்சஸார், ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டட். எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு சொத்து அவனுக்கு வருதோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு மட்டும்தான் இறந்து போனவரோட லைபிலிட்டிக்கும் இஸ் ஹெல்ட் லைபிள்ட்டான். அதர்வைஸ் இஸ் நாட். இந்த கேஸ்ல எக்ஸ்ட்ரா 1,50,000 அந்த பையனை வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பையனை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வாங்கவும் முடியாது. கிளியரா இருக்கா? அதே மாதிரி இப்போ இங்க பார்க்கலாம், வாட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டுன்றத அசைன்மெண்ட்ல பார்க்கலாம். நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க அசைன்மெண்ட்ல ஒன்லி ரைட் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், லைபிலிட்டியை பண்ண முடியாதுன்னு. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், லைபிலிட்டியும் பண்ணலாம், சில கண்டிஷன்ஸ் இருக்கு. வாட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட்ல பாருங்க, அசைன்மெண்ட் ஆஃப் ரைட். A right derived from a contract can always be assigned by a party to another person without the permission of the other party. என்னைக்குமே ரைட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இன்னொரு பார்ட்டியோட ஒப்புதல் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது.
என்ன சார் ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன், எக்ஸாம்பிளாவும் கீழே சொல்லியிருக்கேன். ஏ என்ன பண்றான், அவன் கூட்ஸ் மதிப்பு ஒர்த்து 3 லட்சம் ரூபாய் பிக்கு விற்கிறான். he sold the goods to B for rupees 3 lakh. இப்ப என்ன பண்ணலாம்னா, ஏ போய் சொல்லலாமா, ஈ கேன் அசைன், ஏன்னா இவனுக்கு வர வேண்டிய ரைட் 3 லட்ச ரூபாய் காசு வரணும் பி கிட்ட இருந்து, அந்த ரைட் டைம் அசைன் பண்ணலாமா. யாருக்குன்னா இன்னொரு பர்சன் கால்டு சி. இந்த கேஸ்ல யாரு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அவன் பேர் அசைனார்னு பேரு, யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறதோ அவன் பேர் அசைனின்னு பேர். இந்த கேஸ்ல ஏக்கு ஏ டிரான்ஸ்ஃபர் பண்றது அவனோட ரைட்ஸ் தான். 3 லட்ச ரூபாய் காசு வரணும், பிக்கு கூட் பொருள் வித்திருக்கான். அப்ப அந்த ரைட்டை சிக்கு இவன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏ மே அசைன் இன் ஃபேவர் ஆஃப் சி ஹூ இஸ் கால்ட் அஸ் அசைனியர். இந்த கேஸ்ல சி தான் அசைனி. என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, இனிமே அந்த 3 லட்சம் காசை நீ போய் பி கிட்ட ரெக்கவர் பண்ணிக்கோன்னு சொல்ல முடியுமா. ஏ மே அசைன் இன் ஃபேவர் ஆஃப் சி த ரைட் டு ரெக்கவர் தி பேமெண்ட். இதுக்கு வந்து பி எந்த விதத்திலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. பி கேன் நாட் அப்ஜெக்ட் டு திஸ் அசைன்மெண்ட். நீ எப்படி அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்ல முடியாது. பி பொறுத்த வரைக்கும் என்ன, எப்படியும் 3 லட்சம் கொடுத்தாங்கணும். பி நினைப்பானா ஏக்கு கொடுத்தா என்ன சிக்கு கொடுத்தா என்னன்னு. புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே ஒரு நோட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அசைன்மெண்ட் இந்த கேஸ்ல ஏ சொல்றான் சி கிட்ட நீ போய் 3 லட்சம் வாங்கிக்கோன்னா அதை பத்தி சொல்ல வரான். ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் இருக்கு. என்னன்னு கேட்டா, த அசைன்மெண்ட் ஆஃப் ரைட் இன் ஃபேவர் ஆஃப் சி ஷால் பி சப்ஜெக்ட் டு ஆல் ஈக்விட்டிஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்படின்னா ஏக்கும் பிக்கும் என்ன ஒரு ஈக்விட்டி இருந்ததோ அதுக்கு உட்பட்டு தான் இந்த அசைனியோட ரைட்ஸும் இருக்கும்ட்டான். சார் அப்படின்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிள். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ஏ கூட்ஸ் மதிப்பு 3 லட்ச ரூபாய் விற்கிறான் பி கிட்ட. ஏ சொல்றான் சி கிட்ட, அசைனி கிட்ட, இனிமே அந்த 3 லட்சம் நீ போய் கலெக்ட் பண்ணிக்கோடா பி கிட்டன்னு. இப்போ ஒருவேளை பி வந்து ப்ரூவ் பண்றான், நான் ஏக்கு 3 லட்சம் தர வேண்டாம் 2,50,000 தான் கொடுக்கணும்னு ஒருவேளை பி ப்ரூவ் பண்ணிட்டான்னு நினைச்சுக்கோங்க. நான் ஏக்கு 3 லட்சம் தர வேண்டாம்டா, 2,50,000 தான் நான் ஏக்கே தரணும்னு ப்ரூவ் பண்ணிட்டான்னா பி, தென் அந்த கேஸ்ல சி இருக்கான்ல அவன் போய் 3 லட்சத்தை கேட்க முடியாது. ஏன், பிக்கு நிஜமாவே பி ஏக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 2,50,000 தானா. அப்ப அசைனின்னு சொல்லக்கூடிய சி போய் என்ன சொல்ல முடியாதானா, ஐயோ எனக்கு தெரியாதே அவன் 3 லட்சம் தானே எனக்கு அசைன் பண்ணா, நான் அதை நினைச்சிருந்தானே அசைனியை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கேஸ்ல ஈ கேன் அக்செப்ட் ஒன்லி 2,50,000. அதனால மேல அந்த லால் அந்த வார்த்தை கொடுத்துருமா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, சொல்றான் பாருங்க, the assignment of right in favor of C இந்த எக்ஸாம்பிள்ல shall be subject to all equities between A and B. So if B can prove that he had to pay to A only 2,50,000, then he'll be required to pay to C also the same amount. அப்படின்னா அதே 2,50,000 தான் அசைனிக்கு பி பே பண்ணுவான். அசைனிக்கு பே பண்ணதுனால அமௌண்ட் மாறிடாது. 2,50,000 தான் தரணும், அதே 2,50,000 தான் பிசிக்கு தருவான். அதுதான் அந்த வார்த்தை. It shall be subject to all equities between the original party. ஒரிஜினல் பார்ட்டிக்கு என்ன இருந்ததோ அதே ரிலேஷன்ஷிப் அதே இதுதான் அசைனிக்கும் கண்டினியூ ஆகும். சார் லைபிலிட்டி அசைன் பண்ண முடியுமா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தருவாய், நல்லா புரிஞ்சுக்கோங்க. A liability under a contract can be assigned by the promisor only with the approval of the promisee. promiseeயோட அப்ரூவல் இருந்ததுன்னா லைபிலிட்டியும் அசைன் பண்ணலாம், லைபிலிட்டியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். யாரோட ஒப்புதல் வேணும்? ப்ராமிசியோட ஒப்புதல் வேணும். யார் வாங்கணும்? ப்ராமிசார் வாங்கணும். ஒருவேளை ப்ராமிசியோட ஒப்புதல் கொடுத்துட்டான்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் நோவேஷன். இதுதான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருப்போம். நோவேஷன் அப்படின்னா என்ன ஆகுது? லைபிலிட்டி சப்ஸ்டிடியூட் ஆகுது. A liability under a contract can be assigned by the promisor only with the approval of the promisee, and when such approval is given it is called a novation. novation na substitution of liability ன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளா புரிய வைக்கிறேன். விஷ்ணுன்றவர் கடன் பட்டிருக்காரு சச்சினுக்கு 5 லட்ச ரூபாய் தரணும் விஷ்ணு. இப்போ விஷ்ணு என்ன சொல்ல முடியாதுன்னா, இந்த லைபிலிட்டி 5 லட்ச ரூபாய ராஜேஷ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு விஷ்ணு போய் சச்சின் நீ போய் இனிமே ராஜேஷ் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல முடியாது. சச்சின் கேட்பான், டேய் நான் ஏன்டா ராஜேஷ் கிட்ட போய் கலெக்ட் பண்ணிக்கணும், இந்த 5 லட்ச ரூபாய் நான் உனக்கு தானடா கொடுத்தேன்னு கேட்பான் சச்சின் விஷ்ணு கிட்ட. அதான் இங்க சொல்லியிருக்கான் பாருங்க. If Vishnu owes Sachin rupees 5 lakh, he cannot transfer the liability to Rajesh. ராஜேஷ்க்கு லைபிலிட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சச்சினை போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அண்ட் ஃபோர்ஸ் சச்சின் டு கலெக்ட் his money from ராஜேஷ். ராஜேஷ் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோன்னு போய் இந்த விஷ்ணு போய் சச்சினை சொல்ல முடியாது. ஒருவேளை சச்சின் ஒத்துண்டாருன்னா ஓகேடா, இனிமே நான் வந்து இந்த விஷ்ணு கிட்ட சொல்றாரு சச்சின், இனிமே நான் வந்து ராஜேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் டெட்டாரா அப்படின்னு ஒருவேளை சச்சின் ஒத்துண்டாருன்னா அப்பதான் விஷ்ணு வில் பி ரிலீவ்ட். விஷ்ணு இடத்துல ராஜேஷ் வில் கம் இன் டு பிக்சர். இதுதான் நோவேஷன் தான். அப்போ விஷ்ணு கடன் பட்டிருக்காரு சச்சினுக்கு 5 லட்ச ரூபா. இப்போ விஷ்ணு வந்து ராஜேஷ் கிட்ட சொல்றாரு 5 லட்ச ரூபாய் நீ சச்சினுக்கு பே பண்ணிடுன்னு. அப்போ சச்சினோட ஒப்புதல் வேணும் அதுக்கு. இட் ரிக்வைர்ஸ் தி அப்ரூவல் ஆஃப் த ப்ராமிசி. இந்த கேஸ்ல சச்சின் தான் ப்ராமிசி.
மேல சொல்லியிருக்கான் பாருங்க, லயபிலிட்டியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பட் யாரோட அப்ரூவல் வேணும் சொல்றான் பாருங்க, ஒன்லி வித் தி அப்ரூவல் ஆஃப் த ப்ராமிசி இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டுன்ட்டா. அப்போ இந்த கேஸ்ல விஷ்ணு சச்சினோட ஒப்புதலே இல்லாம சச்சினை போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் ராஜேஷ் கிட்ட சொல்லிட்டேன், நீ ராஜேஷ் கிட்ட வாங்கிக்கோன்னு சச்சினை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒருவேளை சச்சின் ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னா என்ன ஆகும், விஷ்ணு உள்ள வெளில போயிடுவாரு, அந்த இடத்துல ராஜேஷ் வில் கம் இன் டு பிக்சர். அதான் இங்க எழுதியிருக்கேன். பட் இஃப் சச்சின் அக்ரீஸ் டு அக்செப்ட் ராஜேஷ் as his debtor in the place of Vishnu, then there is a novation and the liability to pay the debt stands transferred. யார்கிட்ட இருந்து, விஷ்ணு கிட்ட இருந்து ராஜேஷ்க்கு போயிடும். இப்ப ராஜேஷ் தான் பே பண்ணி ஆகணும். யாருக்கு, சச்சினுக்கு. ஓகேவா? அப்போ ராஜேஷ் தான் பே பண்ணணும் சச்சினுக்கு, விஷ்ணு வெளில போயிடுவார். நோட்டீஸ் ஏதாவது கொடுக்கணுமா சார்னா, சக்சஷன்ல நோட்டீஸ் ஆஃப் சக்சஷன் இஸ் நாட் ரிக்வைர்ட் டு பி கிவன் டு எனி பர்சன். எதுவும் எந்த நோட்டீஸும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நோட்டீஸ் ஆஃப் அசைன்மெண்ட் டு டெட்டார், நான் அசைன் பண்றேன்றத டெட்டாருக்கு கொடுக்கணுமா சார் அப்படின்னு கேட்டா, நார்மலா லால என்ன சொல்லிட்டான்னா நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க வேணான்ட்டான். பட் நோட்டீஸ் கொடுக்கறது பெட்டர். ஏன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோட்டீஸ் ஆஃப் அசைன்மெண்ட் டெட்டாருக்கு கொடுக்கணுமா சார் அப்படின்னா, நோட்டீஸ் ஆஃப் அசைன்மெண்ட் யார் கொடுக்கணுமா, கிரெடிட்டார் சொல்லணுமா, நான் வந்து என் ரைட்ஸை இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு டெட்டாருக்கு சொல்லணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. நோட்டீஸ் ஆஃப் அசைன்மெண்ட் டு த டெட்டார் இஸ் நாட் ரிக்வயர்ட் அண்டர் த லா. Nevertheless, it is in the interest of the assignee to give notice to the debtor, because in the absence of notice, the assignee is bound by any payment which the debtor may make to the assigner in ignorance of the assignment. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். இப்போ யூஸ்வலா டெட்டாருக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டாம், பட் இருந்தாலும் நோட்டீஸ் கொடுக்கறது பெட்டர்ன்றான். அதுவும் அசைனி கொடுக்கறது பெட்டர். அசைனி நோட்டீஸ் கொடுக்கணும்ன்றான். இந்த மாதிரி இவன் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்னு டெட்டாருக்கு தெரியப்படுத்துன்றான். ஏன்டா அப்படி சொல்ல வரான் அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஏக்கு வரணும் காசு 3 லட்சம் ரூபாய் பி கிட்ட இருந்து. இப்போ ஏ என்ன பண்றான், அந்த ரைட்டை சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். இங்க சி தான் அசைனி. இது பிக்கு சொல்லி பிக்கு நோட்டீஸ் கொடுக்கணுமா இதை பத்தி அப்படின்னா, ஜென்ரலா நோட்டீஸ் வேண்டாம். பட் ஆனா இந்த கேஸ்ல சி பிக்கு நோட்டீஸ் கொடுக்கறது பெட்டர்ன்ட்டான். ஏண்டானா, ஒருவேளை பி ஏதாவது பை மிஸ்டேக் ஏக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தான்னா அந்த பேமெண்ட் சிக்கு கொடுத்த மாதிரி தான் சமௌண்ட்டான். அப்போ 3 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கான் ஏ, பொருள் மதிப்பு வித்திருக்கான் பி கிட்ட. ஆல்ரெடி 1,50,000 பி என்ன பண்ணிட்டான், ஏகே காசை திருப்பி கொடுத்துட்டான். ஏன்னா பிக்கு தெரியாது இந்த ஏன்றவன் அசைனின்னு சொல்லக்கூடிய சிக்கு அவன் ரைட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்னு. இது தெரியாம பி 1,50,000 எடுத்துன்னு போய் ஏ கிட்ட கொடுத்துட்டான்னா, அப்போ சின்னு சொல்லக்கூடிய அசைனி ரிமைனிங் 1,50,000 தான் வாங்கிக்க முடியும் பி கிட்ட இருந்து. அதனால சொல்றான் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை. என்ன சொல்றான்னா, நோட்டீஸ் ஆஃப் அசைன்மெண்ட் டு டெட்டார் இஸ் நாட் ரிக்வயர்ட் அண்டர் த லா. Nevertheless, it is in the interest of the assignee to give notice to the debtor, because in the absence of notice, the assignee is bound by any payment which a debtor may make to the assigner in ignorance of the assignment. அப்படின்னா, இந்த அசைன்மெண்ட் நடந்தது தெரியாம டெட்டார் பாட்டுக்கு ஒரிஜினல் அசைனாருக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுத்திருந்தானா அது லிட்டரலா அசைனிக்கு கொடுத்தா மாதிரி தான் சமம். யார் அசைனார், யாரு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அவன் பேர் அசைனார், யாருக்கு அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறதோ அவன் பேர் அசைனின்னு பேர். அதான் சொல்றான், இட் இஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அசைனி டு கிவ் நோட்டீஸ் டு தி டெட்டார். டெட்டாருக்கு நோட்டீஸ் கொடுக்கறது பெட்டர். சரி சார், நோட்டீஸ் ஆஃப் அசைன்மெண்ட் டு கிரெடிட்டாருக்கு தேவையானா, நோட்டீஸ் ஆஃப் அசைன்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட் டு பி கிவன் டு தி கிரெடிட்டார். கிரெடிட்டாருக்கு நிச்சயமா நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும், டெட்டாருக்கு தான் கொடுக்க வேண்டாம். மேல சொன்ன எக்ஸாம்பிள்ல பாருங்க, மேல சொன்ன எக்ஸாம்பிள்ல இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த விஷ்ணுன்றவன் சச்சின் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கான். வாங்கின கடனை வந்து ராஜேஷ் கிட்ட சொல்றான், நீ பே பண்ணிடுன்னு. அப்போ நோட்டீஸ் டு கிரெடிட்டார்னு சொல்லக்கூடிய சச்சினுக்கு கொடுத்தே ஆகணும். அதான் இங்க சொல்லியிருக்கேன், நோட்டீஸ் ஆஃப் அசைன்மெண்ட் டு கிரெடிட்டார் நீட் டு பி கிவன். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நோட்டீஸ் ஆஃப் அசைன்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு பி கிவன் டு தி கிரெடிட்டார். கொடுக்காம இருக்கக்கூடாது, கொடுத்தே ஆகணும். எப்ப சார் நடக்கும் இந்த சக்சஷனும் அசைன்மெண்ட்னு கேட்டா, சக்சஷன் யூ ஆல்ரெடி நோ, இட் டேக் பிளேஸ் ஆன் தி டெத் ஆஃப் அ பர்சன். அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா இட் டேக் பிளேஸ் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் அ பர்சன். அவங்க 2 பேரும் இருக்கும்போது வாழ்நாளிலேயே நடக்கும் அது. ஏன்னா வாலண்டரியா தானே பண்றாங்க. ரிட்டன் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா சக்சஷன்ல இட் டஸ் நாட் ரிக்வயர் எனி ரிட்டன் டாக்குமெண்ட். அசைன்மெண்ட்ல இட் ரிக்வயர்ஸ் எக்ஸிகியூஷன் ஆஃப் அன் அசைன்மெண்ட் டீட். அசைன்மெண்ட் டீட்ன்றத எக்ஸிக்யூட் பண்ணணும், அசைன்மெண்ட் டீட்ன்றத. சக்சஷன்ன்றது இட் இஸ் நாட் அ வாலண்டரி ஆக்ட். இறந்து போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு போயிடும். ஆனா அசைன்மெண்ட்ன்றது இட் இஸ் அ வாலண்டரி ஆக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சக்சஷனுக்கும் அசைன்மெண்ட்டுக்கும் ஒரு ஜென்ரல் நோட் எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்தெந்த கான்ட்ராக்ட்ல பர்சனல் ஸ்கில் இன்வால்வ் ஆகுதோ
அந்த கேஸ் எல்லாமே லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ ஆர் அவங்களோட லீகல் லேர்ஸோ தே ஆர் நாட் பவுண்ட் டு பர்ஃபார்ம் தி கான்ட்ராக்ட். அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன் கேஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இன்வால்விங் பர்சனல் ஸ்கில், the heirs or legal representative of a deceased promisor are not bound to perform the contract. அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு நான் வரைஞ்சி தரேன் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, பட் வரைஞ்சி தரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் போய் வரைஞ்சி தான் சொல்லுவான்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் இட் இஸ் அ கான்ட்ராக்ட் தட் இன்வால்வ்ஸ் பர்சனல் ஸ்கில். அப்ப எந்த கான்ட்ராக்ட் விச் இன்வால்வ் பர்சனல் ஸ்கில்லோ அந்த கேஸ் எல்லாமே அவங்களோட லீகல் ஏரோ ஆர் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இறந்து போன டிசீஸ் ப்ராமிசரோ தே ஆர் நாட் பவுண்ட் டு பர்ஃபார்ம் தி கான்ட்ராக்ட். அப்போ சிம்பிளா சொல்ல போனா நான் பர்சனல் நேச்சரை மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பர்சனல் நேச்சர், பர்சனல் ஸ்கில் இன்வால்வ் ஆகக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாமே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. A personal contract can never be assigned by a party to some other person. You cannot do that. Personal contract na ரொம்ப சிம்பிளா தான் சொன்னேனே. It is something which is based on the personal characteristics of one or both the party. Example, contract to sing, a contract to teach, a contract to paint a picture, contract to marry. இதெல்லாம் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. இதை நான் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆயிட்டானா ஆப்வியஸ்லி எந்த பார்ட்டி இன்சால்வெண்ட் ஆயிட்டானோ அவனோட ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கோர்ட் ஒருத்தரை டிப்ளாய் பண்ணும். அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனின்னு அவங்க கிட்ட போய் ஒப்படைக்கப்பட்டப்படும். அதான் சொல்றேன். இன் கேஸ் ஆஃப் இன்சால்வன்சி ஆஃப் எனி பார்ட்டி த ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் obviously other than those of the personal nature bar skill இன்னைக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போகாது. இன் கேஸ் இட் இஸ் பர்சனல் நேச்சர் ஸ்கில் அது பாஸ் ஆகாது. யாருக்கு? அஃபிஷியல் ரிசீவர் அசைனிக்கு. அதை தவிர இது நான் பர்சனல் நேச்சரா இருந்தா எந்த பார்ட்டி இன்சால்வெண்ட் ஆயிட்டானோ ஆட்டோமேட்டிக்கா இன்சால்வெண்ட் ஆன பார்ட்டியோட ரைட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாமே அசெட்ஸ் லைபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி பாஸ்ட் ஆன் டு தி அஃபிஷியல் ரிசீவர் அசைனி அப்பாயிண்டட் பை த கோர்ட்னு அர்த்தம். அந்த அஃபிஷியல் ரிசீவர் அசைனி என்ன பண்ணுவான்? அந்த இன்சால்வெண்ட் ஆனோட சொத்தை வித்து அதுல இருந்து அவன் லைபிலிட்டியை செட்டில் பண்ணுவான் ப்ரப்போர்ஷனேட்டா எல்லா கிரெடிட்டார்ஸ்க்கும். அதுதான் அந்த அஃபிஷியல் ரிசீவர் அசைனியோட இம்பார்ட்டன்ட் ரோலே. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கான்செப்ஷுவல் வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.